Hello students. So in the video la involute of a circle construction part பார்க்க போறோம். So sum பாருங்க. Draw an involute of a circle of diameter 50 mm. Also draw normal and tangent at a point 100 mm from the center of the circle. அந்த problem கேட்டிருக்காங்க. First given data எழுதிக்கிங்க. Diameter of the circle. So diameter of the circle capital D is equal to 50 mm. So therefore radius of the circle is equal to diameter divided by 2 is equal to 50 divided by 2 which is equal to 25 mm. So this is the radius of the circle. Okay. Next we have to find the circumference of the circle. So construction part la the circumference of the circle oda length தேவைப்படும். So அதனால இத இப்பவே கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். Circumference of the circle. Circumference of the circle formula நமக்கு தெரியும். 2 pi r which is equal to 2 into pi into radius பதிலா 25 போட்டுக்கலாம். So 50 into pi. 50 into pi. So calculator போட்டு பாத்தீங்க அப்படின்னா answer வந்து 157 mm வரும். 157 mm. So circumference கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் next we have to divide the circumference length into 12 equal parts. இதுவும் construction partல யூஸ் ஆகும். So அதனால இப்பவே நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். So for 12 equal parts of circumference, so 157 12 equal parts நம்ம பிரிக்கணும் அப்படின்னா 157 divided by 12. So இது போட்டு பார்த்தீங்கன்னா 13.08 வரும். 13.08 mm. So approximate 13 mm. 13 mm உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுவும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்ல யூஸ் ஆகும். ஸோ அதனால இப்போ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். என்னன்னா டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், அதை வச்சு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் லென்த்தை 12 ஈக்குவல் ஆஃப் பிரிச்சுட்டு அந்த வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த இன்வல்யூட் பார்க்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்ல ஃபர்ஸ்ட் மார்ஜின் ட்ரா பண்ணிருங்க. மார்ஜினோட டைமென்ஷன் எல்லாமே எலிப்ஸ், பேரபோலா, ஹைப்பர்போலால என்ன டைமென்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணோமோ அதே அளவுக்கு மார்ஜின் ட்ரா பண்ணிருங்க. நெக்ஸ்ட் யூ ஹவ் டு ட்ரா தி சர்க்கிள் ஃபார் தி கிவன் டயாமீட்டர். டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50 mm. ஸோ அதில் பாதி ரேடியஸ். ஸோ 25 mm இஸ் தி ரேடியஸ். ஸோ 25 mm ரேடியஸ் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கங்க. So the radius of the circle is 25 mm. Circle draw பண்ணதுக்கு அப்புறம் ஒரு diameter line போட்டுருங்க. Diametric line. This is the center of the circle. Center of the circle உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Okay. இப்போ நம்ம சர்க்கிளை வந்து 12 equal halves பிரிக்கணும். Okay. So உங்களுக்கு தெரியும் angle at the center is 360 degree. So நம்ம 12 equal halves பிரிக்கணும் அப்படின்னா 360 divided by 12 30 degree வரும். ஓகே, இப்போ ஒவ்வொரு குவாட்ரண்ட்டும் 30 டிகிரியில் இருக்கணும். ஸோ ப்ரொடக்டர் எடுத்துக்கலாம். ப்ரொடக்டர் எடுத்துட்டு இந்த சென்டர் பாயிண்ட்ல வச்சுக்கோங்க. சென்டர் பாயிண்ட்ல வச்சு 30 டிகிரி, அப்புறம் 60 டிகிரி, அடுத்த 30 டிகிரி, அதுக்கப்புறம் 30 டிகிரி வந்து 90 டிகிரி வரும். அதுக்கப்புறம் 120, 150, அதுக்கப்புறம் 180. ஸோ இதான் வந்துட்டு 30 டிகிரி 30 டிகிரியாக பிரிச்சிருங்க. பிரிச்சுட்டு சின்ஸ் சர்க்கிள் இஸ் எ சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட், ஸோ மேலே உள்ள மாதிரி தான் கீழே இருக்கும். ஸோ அதனால நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட். இப்போ நம்ம சர்க்கிளை 12 ஈக்குவல் ஆஃப்ஸா பிரிச்சாச்சு. ஓகே, ஸோ 12 ஈக்குவல் ஆஃப்ஸா பிரிச்சதுக்கு அப்புறம் நம்ம பாயிண்ட்ஸ்க்கு நேமிங் கொடுக்கணும். இந்த பாயிண்ட் Pன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது பாயிண்ட் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. இந்த 12th பாயிண்ட்டும் P பாயிண்ட்டும் ஒன்று. ஓகே, இந்த சர்க்கிள் 12 ஈக்குவல் ஆஃப்ஸா பிரிச்சதுக்கு அப்புறம் நம்ம பாயிண்ட் Pல இருந்து சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து 157 mm கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த லென்த்துக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணணும் பாயிண்ட் நம்பர் Pல இருந்து. ஸோ ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துட்டு பாயிண்ட் நம்பர் Pல வச்சு 157 mmக்கு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணணும். mmக்கு ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனை 12 ஈக்குவல் ஆஃப்ஸா நம்ம பிரிக்கணும். அது ஆல்ரெடி நம்ம கால்குலேஷன்ல போட்டிருக்கோம். ஸோ 157 டிவைடட் பை 12 இஸ் ஈக்குவல் டு 13.08 வருது. அப்ராக்சிமேட்டா 13 mm வருது. இப்போ இதை நம்ம 12 ஈக்குவல் ஆஃப்ஸா பிரிக்கணும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் காம்பஸ்ல 13 mm எடுத்துக்கலாம். காம்பஸ்ல 13 mm எடுத்துக்கங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், fourth point, fifth point, sixth point, 7, 8, 9, 10, 11. So last வந்து 12th part. இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் லைனை 12 ஈக்குவல் ஆஃப்ஸா பிரிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு எல்லாமே நம்பரிங் கொடுக்கணும். நம்ம இது பாயிண்ட் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. இந்த லாஸ்ட் பாயிண்ட்டை Qன்னு வச்சுக்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ணியிருந்தோம்னா ஃபர்ஸ்ட் சர்க்கிள் டிரா பண்ணியிருந்தோம். சர்க்கிளை 12 ஈக்குவல் ஆஃப்ஸா பிரிச்சிருந்தோம். ஸோ ஒவ்வொரு ஈக்குவல் ஆஃப்ஸும் 30 டிகிரி அப்படிங்கிறப்ப 12 ஈக்குவல் ஆஃப்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் சர்க்கம்ஃபரன்ஸுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணியிருந்தோம். பாயிண்ட் நம்பர் Pல இருந்து ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணோம் 157 mmக்கு. அதுக்கப்புறம் அந்த 157 mm 12 ஈக்குவல் ஆஃப்ஸா பிரிச்சிருந்தோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் நம்பர் 1ல இருந்து 11 வரைக்கும் எல்லா பாயிண்ட்டுக்குமே நம்ம டேஞ்சன்ட் டிரா பண்ணணும். பாயிண்ட் நம்பர் Pக்கு ஆல்ரெடி டேஞ்சன்ட் டிரா பண்ணியிருக்கோம். அதாவது PQ தான் டேஞ்சன்ட். ஓகே, ஸோ அதனால இப்போ பாயிண்ட் நம்பர் 1ல இருந்து 11 வரைக்கும் எல்லா பாயிண்ட்டுக்குமே நம்ம டேஞ்சன்ட் டிரா பண்ணணும். ஸோ இப்போ பாயிண்ட் நம்பர் 11க்கு டிரா பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்ட் நம்பர் 11ல ப்ரொடக்டரை கரெக்டாக வச்சுட்டு 90 டிகிரி எடுத்துக்கணும். பாயிண்ட் வச்சுட்டு
ஸ்கேலில் ட்ரா பண்ணிடுங்க. இது பாயிண்ட் நம்பர் 11ஓட டேஞ்சன்ட். அதே மாதிரி எல்லா பாயிண்ட்டுக்குமே நீங்கள் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணிடணும். பாயிண்ட் நம்பர் 10க்கு ட்ரா பண்ணுறப்ப பாயிண்ட் நம்பர் 10ல் ப்ரொடக்டரை வச்சுட்டு ட்ரா பண்ணணும். ஏன்னா இது வந்து 90 டிகிரி இருக்கணும். இந்த ஆங்கிள் வந்து எக்ஸாக்டாக 90 டிகிரி இருக்கணும். இதுவும் 90 டிகிரி. எல்லாத்துக்குமே 90 டிகிரி தான். டேஞ்சன்ட் வந்து 90 டிகிரி தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ பாயிண்ட் நம்பர் 9க்கு டேஞ்சன்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 8. அப்புறம் பாயிண்ட் நம்பர் 7. பாயிண்ட் நம்பர் 6. அப்புறம் பாயிண்ட் நம்பர் 5. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 4. இல்லை எல்லாத்துக்குமே ப்ரொடக்டரை வச்சு ட்ரா பண்ணிடுங்க. 90 டிகிரி எடுத்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரா பண்ணணும். த்ரீ, next point number 2, next point number 1. இது மாதிரி எல்லா பாயிண்ட் நம்பர் 1ல இருந்து பாயிண்ட் நம்பர் 11 வரைக்கும் எல்லா பாயிண்ட்டுக்குமே நம்ம டேஞ்சன்ட் ட்ரா பண்ணிடணும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ். ஸோ யூ ஹேவ் டு யூஸ் தி 2H பென்சில். ஸோ ஃபைனல் இன்வல்யூட் கர்வ், டேஞ்சன்ட், நார்மல் இது மட்டும்தான் HP பென்சிலில் நம்ம ட்ரா பண்ணணும். ஓகே. ஸோ டேஞ்சன்ட் ட்ரா பண்ணதுக்கப்புறம் பாயிண்ட் நம்பர் Pலேருந்து 1 வரைக்கும், இந்த பாயிண்ட் நம்பர் 1 வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு காம்பஸில் மெஷர் பண்ணிங்க. மெஷர் பண்ணிவிட்டு 1 ஆஸ் தி சென்டர், ஒன்னில் வந்துட்டு காம்பஸை வச்சுட்டு இந்த 1 வழியாக ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணியிருந்தோம்ல அந்த லைனில் கட் பண்ணணும். ஸோ இது வந்து ரஃபாக ட்ரா பண்ணியிருக்கனால இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். இது P1. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் Pலேருந்து 2 வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் இங்கே வச்சுக்கணும். செகண்ட் பாயிண்ட்ல இருந்து செகண்ட் பாயிண்ட் வழியாக டேஞ்சன்ட் ட்ரா பண்ணியிருந்திருப்பீங்கல்ல, அங்கே ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிக்கோங்க. இது P2. நெக்ஸ்ட் P3 வந்துட்டு அதே ப்ரொசீஜர் தான். பாயிண்ட் நம்பர் Pலேருந்து 3 வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு மெஷர் பண்ணிக்கணும். தேர்டு பாயிண்டில் வச்சு தேர்டு பாயிண்ட் வழியாக போகிற டேஞ்சன்ட் லைனில் அதே டிஸ்டன்ஸில் கட் பண்ணிக்கணும். ஸோ இது P3. நெக்ஸ்ட் P4 வந்து பாயிண்ட் நம்பர் Pலேருந்து 4th பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிட்டு பாயிண்ட் நம்பர் 4 பாயிண்ட் நம்பர் 4லேருந்து 4th டேஞ்சன்ட்ல ஒரு கட் பண்ணிக்கோங்க. இது P4. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் Pலேருந்து P5க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு மெஷர் பண்ணிட்டு இப்போ 5க்கு கொண்டு போயிடணும். காம்பஸை 5th பாயிண்ட் கொண்டு போய் ஸோ அது வழியாக போகிற டேஞ்சன்ட்டை கட் பண்ணிடணும். இது P5. ஸோ இதே மாதிரி எல்லா பாயிண்ட்டையும் மார்க் பண்ணணும். நம்ம P6னா Pலேருந்து 6th பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு மெஷர் பண்ணி 6th பாயிண்டில் வச்சு காம்பஸை வச்சு இங்கே ஒரு கட் பண்ணிடுங்க. இது 6th பாயிண்ட். அதே மாதிரி 7th பாயிண்ட், அப்புறம் P8, P9, P10, P11, இது P12. P12ம் பாயிண்ட் நம்பர் Qவும் ஒன்று தான். ஓகே. ஸோ இது மாதிரி P1லேருந்து P12 வரைக்கும் நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணிடணும். இப்போ நம்ம எல்லா பாயிண்ட்டையுமே கனெக்ட் பண்ணணும்.
ஸோ P1ல இருந்து ஃபஸ்ட்டு Pல இருந்து P1க்கு கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு P1 to 2, 2 to 3, 3 to 4 இப்படியே எல்லா பாயிண்ட்டையுமே நம்ம கனெக்ட் பண்ணணும். கர்வ் மாதிரி தான் கனெக்ட் பண்ணணும், லைன் மாதிரி கனெக்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அழகாக கர்வ் மாதிரி கனெக்ட் பண்ணிடணும். ஸோ ரஃபாக ட்ரா பண்ணியிருக்கனால சரியாக வரல. நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி கரெக்ட் டைமென்ஷன் எடுத்து ட்ரா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக டயக்ராம் நீட்டாக வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இன்வல்யூட் ஆஃப் த சர்க்கிள். ஸோ இந்த கர்வை வந்து நீங்கள் ஹெச்பி பென்சிலில் தான் ட்ரா பண்ணணும். ஸோ யூ ஹாவ் டு யூஸ் தி ஹெச்பி பென்சில். ரிமைனிங் எல்லா லைன்ஸுமே கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் தான். ஸோ யூ ஹாவ் டு யூஸ் தி 2H பென்சில். அதுக்கு எல்லாமே இந்த சர்க்கிள் போடுறது, டேஞ்சன்ட் போடுறது, இந்த ஸ்ட்ரைட் லைன் போடுறது, இது எல்லாமே 2H பென்சில் தான். லாஸ்ட் கர்வ் இந்த கர்வ் மட்டும்தான் நீங்கள் ஹெச்பி பென்சிலில் ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு 2H பென்சிலை ட்ரா பண்ணிட்டு கனெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் திக் பண்ணிக்கோங்க. ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணி நீங்கள் திக்காக ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கர்வ் ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, draw tangent and normal at a point 100 mm from the center of the circle. So center of the circle இருந்து 100 mm எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, 100 mm னா என்ன, 10 cm. ஸோ சென்டர் ஆஃப் த சர்க்கிளில் இருந்து 10 cm எடுத்தோம்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேர்வில் மீட் ஆகலை. ஸோ எந்த பாயிண்ட் மீட் ஆகுதுன்னு பாருங்க. இப்படியே மாற்றிட்டே ஸ்கேலை மாற்றிட்டே போனீங்கன்னா ஏதாவது ஒரு பாயிண்டில் மீட் ஆகும். கரெக்டாக எக்ஸாக்டாக 100 mm. அந்த பாயிண்ட் வந்து கர்வ் மேலே தான் இருக்கணும். ஸோ இப்போ இந்த ரஃபாக நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த டயக்ராமுக்கு எங்கே மீட் ஆகுதுன்னா கரெக்டாக இங்கே மீட் ஆகுது. இதிலிருந்து இது வரைக்கும் 100 mm னா 10 cm. இப்போ எக்ஸாக்டாக இது 100 mm இருக்குது இந்த பாயிண்ட். ஸோ அது மாதிரி உங்களுக்கு டயக்ராமில் எங்கே மீட் ஆகுதோ அந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த பாயிண்ட்டையும் இதையும் ஜாயின் பண்ணணும். இது 2H பென்சிலில் தான் ட்ரா பண்ணணும். ஓகே, இது பாயிண்ட் Pன்னு வச்சுக்கலாம். P, இது பாயிண்ட் O, சென்டர்னால பாயிண்ட் Oன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த லைனுக்கு சென்டர் மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த லைனோட லென்த்து 10 cm, இதோட சென்டர் பார்த்தீங்கன்னா 5 cm. ஓகே, ஸோ 5 cm ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த பாயிண்ட்ல வச்சு ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணணும். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ரேடியஸ் எடுத்துக்கோங்க. ரேடியஸ் எடுத்து ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணணும் நம்ம. இதுவும் 2H பென்சிலில் தான் நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணிடுங்க. இப்போ இந்த செமி சர்க்கிளும் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு போட்ட சர்க்கிளும் மீட் ஆகும், ஒரு பாயிண்டில் மீட் ஆகும். இப்போ இந்த செமி சர்க்கிளும் ஆல்ரெடி உள்ள சர்க்கிளும் இந்த பாயிண்டில் தான் மீட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த பாயிண்ட்டையும் பாயிண்ட் Pயையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் உங்களோட டேஞ்சன்ட். இந்த பாயிண்ட்டையும் பாயிண்ட் Pயையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த லைனுக்கு பேர் தான் நார்மல். இந்த லைனுக்கு பேர் நார்மல். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு யூஸ் ஹெச்பி பென்சில் டு ட்ரா தி நார்மல். இதுவும் ஹெச்பி பென்சிலில் தான் இருக்கணும். ஸோ டேஞ்சன்ட்னா உங்களுக்கே தெரியும், நார்மலுக்கு பெர்பெண்டிகுலராக உள்ள லைன் தான் டேஞ்சன்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த லைனில் இந்த பாயிண்டில் வச்சுக்கோங்க. இந்த P பாயிண்டில் வச்சுட்டு கரெக்டாக 90 டிகிரி எங்கே இருக்குன்னு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக 90 டிகிரிக்கு நம்ம லைன் ட்ரா பண்ணிடணும். ஸோ இதுதான் உங்களோட டேஞ்சன்ட். இதுவும் ஹெச்பி பென்சிலில் தான் இருக்கணும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம எப்போவும் மென்ஷன் பண்ணுவோம்ல ஆரோ மார்க் போட்டுட்டு, இது வந்துட்டு நார்மல். அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கிறது டேஞ்சன்ட்.
அதே மாதிரி கேர்வுக்கு நேராக ஆரோ மார்க் போட்டுட்டு இது வந்து இன்வல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுங்க. எழுதுனதுக்கப்புறம் இங்கே நம்ம டைமென்ஷன்ஸ் கண்டிப்பாக மார்க் பண்ணுவோம். ஓகே, இது வந்து 157 சென்டிமீட்டர் ஆஃப் பி கியூப். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் லைன் போட்டுக்குங்க. எக்ஸ்டென்ஷன் லைன் போட்டுட்டு டைமென்ஷன் லைன் போடணும். டைமென்ஷன் லைன் போட்டுட்டு ஆரோ மார்க் போட்டு டார்க்கன் பண்ணிடுங்க. எக்ஸாக்ட் சென்டரில் 157 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு இந்த சர்க்குலர் டைமென்ஷன் மார்க் பண்ணணும். ஸோ அதுக்கு இங்கே ஏதாவது ஒரு டயாமெட்ரிக் லைன் எடுத்துக்கோங்க. இப்போ 17 நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ அதுக்கு வெளியிலையும் ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஒரு ஆரோ மார்க்கு, இங்கே ஒரு ஆரோ மார்க். ஆரோ மார்க் போட்டுட்டு நம்ம லீடர் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுட்டு முன்னாடி பைன்னு போட்டுக்கணும். டயாமீட்டருக்கான சிம்பிள் வந்து பை. ஸோ பை 50. எம்எம் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகே, எதுக்குமே நம்ம எம்என் மென்ஷன் பண்ண மாட்டோம். இங்கே கடைசியாக ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம் அப்படின்னு சொல்லிட்டு 5 mm லைன் ட்ரா பண்ணி ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம்னு போட்டு ஸ்ட்ரோக் சீக்வன்ஸ் ஃபாலோ பண்ணி எழுதிடுவோம். ஸோ இதோட இன்வல்யூட் ஆஃப் த கர்வ் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு. தேங்க்யூ.